சில விஷயத்தில் நடக்கும் சான்சஸ் இருக்கிறது. இப்ப அம்மையார் ஜெயலலிதா இருந்தபொழுது நடத்தி காண்பித்தார். ஓகே. விஸ்வநாத் பிரதாப் இருந்தபோது 1989 அந்த காவிரி ஆணையம் வந்தது. அப்போது திமுக இருந்தது. ம். ஆக மொத்தம் இது ஒரு புது கட்சி தாவேக ஆட்சிக்கு வந்திருப்பதனால் காங்கிரஸ் தயவுடன் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் அரசுடைய அரசு, ஆக மொத்தம் விஜயும் சித்தரா டி கே சிவகுமாரும் அமர்ந்து பேசி ம். ராகுல் காந்தி தலையிட்டு இதை தீர்வு கண்டால் நன்றாக இருக்கும். ஆனால் ராகுல் காந்திக்கு இன்ட்ரெஸ்ட் கர்நாடகா தான், தமிழ்நாடு இல்லை. ஏன் சார் அப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து இன்னைக்கு கர்நாடகாவில் வந்து 3 தமிழர்களை வேற கொண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நதிநீர் பிரச்சனை இருக்கு. 2 பேரும் சுமூகமா இருந்தா தானே சார் வந்து விஜயும் வந்து ராகுல் சப்போர்ட் பண்ணுவாரு. அப்படி அப்படி அதை அவர் பார்க்கலையா? அதை ஒருங்கிணைக்கக்கூடிய அளவில் ராகுல் காந்தி இன்று ஒரு மத்திய புள்ளியில் இருப்பதனால் அவர் முயற்சி எடுத்திருக்க வேண்டும். 3 தமிழர்களுடைய கொலையை அவர் கண்டிக்காதது தமிழர்களுக்கு ராகுல் காந்தி செய்த துரோகமாகத்தான் திமுகவும் அதிமுகவும் தாவேக்காவும் பார்க்கிறது.